அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் ஒரு தலைபட்சமாக பிராமணர்களுக்கு மட்டும் ஆதரவாக பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ இணையத்தில் ரொம்ப வைரலாக மாறி இருக்கு. இது குறித்து சீமான் அவர்கள் தன்னுடைய கருத்து தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே இந்த பாஜக கட்சி அப்படின்றது முழுக்க முழுக்க பிராமணர்களுக்காக மட்டும்தான் இயங்குது அப்படின்றதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருந்தாலுமே அதை மேலும் உறுதி செய்யும் விதமாக தற்போது நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகியை திட்டினதும் அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பண்ணி கொடுக்கணும், அதுக்கு தான் நீங்க அமைச்சராக இருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக சென்ற ஒரு பகுதியில் அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னும் குடிசையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மனு எடுத்துட்டு வந்து நீட்டும் போது நீங்க என்கிட்ட கொடுக்கறதுல பிரயோஜனமே இல்லை அப்படின்னு ரொம்பவே ஆணவமாக அவங்களை கடந்து சென்ற ஒரு காணொலி அப்படின்றது இணையத்தில் ரொம்ப வைரலாகி பாஜக கட்சியினாலே பிராமணர்களுக்கு மட்டும்தான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் மேல தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு கடுப்பா இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் இந்த பெட்ரோல் விலை ஏறினதிலிருந்து அதற்கு அடுத்தபடியாக வெங்காய விலை உயர்வு, முட்டை விலை உயர்வு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு விலையேற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க மேல ரொம்பவே கடுப்பாகி இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். இப்படி இருக்க நிலையில தற்போது இந்த மாதிரி ஒரு தலைபட்சமாக பிராமணர்களுக்கும் இவங்க ஆதரவு கொடுத்து பேசுறாங்க அப்படின்னு தெரிய வந்த ஒரு காணொலியால மக்கள் பாத்தீங்கன்னா இவங்களை இந்த பதவியிலிருந்து இறக்கணும் அப்படின்ற வரைக்கும், அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சீமான் சொன்ன மாதிரி அது எப்படி எம்பிக்களை நாங்க தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு ஆட்சி நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே சீமான் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த ஒரு கேள்வியை தான் தற்போது மக்களும் பாத்தீங்கன்னா எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களாய் இவங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னும் அப்பதான் நாங்க விருப்பப்படுற ஆட்களையும் நாங்க நம்புற ஒரு ஆட்களையும் நாங்க பதவியில உட்கார வைக்க முடியும், இந்த மாதிரி நீங்களா தேர்வு செய்யற முறையை மாத்தணும் அப்படின்னு மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்டனங்களை ட்விட்டர் வாயிலாக தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்புல சீமானிடம் ஒரு நெறியாளர் கேள்வி எழுப்பிய போது சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் மட்டும் இல்லாம பாஜக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னும் இவங்க இந்த மாதிரி பண்ணல அப்படின்னா தான் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம பெரிய விஷயமாக பார்க்க முடியாது, இவங்களை ஒழிச்சு கட்டுறது மட்டும் தான் நம்மளுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சீமான் அவர்கள் தன்னுடைய உரையை முடிச்சிருக்காரு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் நிர்மலா சீதாராமன் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதை உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.